இன்றைக்கி அனிஜோஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் குழம்புக்கு எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம். ஒரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது, ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, ஒரு 2 கைப்பிடி கூட போட்டுக்கலாம். நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு உணர்ந்ததுக்கப்புறமா அதே சூட்டில் அந்த வானல்லையே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஹீட்டுக்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நல்லா வறுத்துரும். அதையும் தூக்கி வர கொத்தமல்லியிலே கொட்டிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அது அப்படியே ஆறட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் கூட நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுட்ரு ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், வேணும்னா தேவைப்பட்டால் நீங்கள் ஜலிச்சிட்டு கூட திரும்ப இன்னொரு சிட்டிங் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா குழம்புலாம் அரைக்கிறோம்ல, தேங்காய் பட்டை லவங்கம் அரைக்கிறோம்ல, அப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா மைய அரைஞ்சிரும். இல்லை வறுவலுக்கெலாம் பண்ணுறோம்ல, உருளைக்கிழங்கு இந்த சிக்கனுக்கு இதுக்கெலாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ கூட நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது, இது உடம்புக்குள்ளேயும் போய்க்கும், குழந்தைங்களுக்கும் தெரியாது, அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டுட்டு நீங்கள் அழகாக எடுத்து வச்சுக்கலாம். கெட்டு போகாது இது. அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு 10 நாளைக்கு தேவையானதை அரைச்சி இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும்.